Hello friends, welcome back to Amy Madras Cooking with Hemlata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு மட்டன் வந்து நீங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துர்க்கேங்க. இப்போ pan நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நம்ம இத வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு செவந்த உடனே இத நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த குருமாக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் காரம் அப்புறம் மிளகு காரம் மட்டும் தான் சேர்க்க போறோம். அதனால வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா சூடு ஆறன உடனே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதல சேர்த்திருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கின உடனே நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டனை போட்டு 1 நிமிஷம் இந்த மசாலாலயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இதல சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும்ங்க. பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு தேங்காய் முந்திரி பேஸ்ட் இதல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் சேர்த்தது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு வீடியோல. ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மட்டன் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்து வேக வச்சிருந்தேன். அதனால நான் இப்போ உப்பு கம்மியா சேர்த்திருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இத வந்து நம்ம லிட் போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு 2 நிமிஷத்துல நல்லா கொதி வந்துரும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும்போது இப்போ நம்ம பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க நான் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். பாருங்க எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து மட்டன் குருமா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த மட்டன் குழம்ப இன்னைக்கு இட்லி கூட சர்வ் பண்ண போறேன். பாருங்க சுட சுட இட்லி கூட மட்டன் குருமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதுல ஆல் ன்னு கேட்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Thank you.